47வது திவ்யதேசம். இந்த பெருமாள் மட்டும் வைகையில இறங்கினார், மதுரையை ஸ்தம்பித்துவிடும். அழகர் கோவில் என்கின்ற திருமாலிருஞ்சோலை கல்லழகர் சுந்தரராஜன் பேரு. பெருமாளுக்கு சுந்தர பாகு எல்லாம் நன்னா இருக்கு, தோள் மட்டும் இவரை விஞ்சவே முடியாதாம். ஆண்டாள் சொன்னா, சிந்தூர செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களை எழுந்து பறந்திட்டனவாம் மந்தரன் நாட்டி என்று மதுரகோது சாறு கொண்டு சுந்தர தோளுடையான். அவன் தோளை பார்த்தாலே தெரியறதே எவ்வளவு அழகா. இவனுடைய தோளு கீழே இருந்தா நம்ம பயப்படவே வேண்டாம், அவ்வளவு கை நீளம். இந்த பெருமாளுக்கு சதார்த்தத்தை வச்சுட்டேன்னா கை நீளம். அதனால அசுரர்களை கை நீளமா இருக்கக்கூடியவா துவம்சிப்பா பாருங்க. அப்பேற்பட்ட எம்பெருமான் நூபுர கங்கா. என்ன அழகு தெரியுமோ, பெருமாள் திருவிக்கிரமனா உலகளந்தார்னு சொன்னேன் இல்லையா? அப்ப திருவடி அப்படியே சத்தியலோகத்தை நோக்கி வருதான். அந்த சத்தியலோகத்தை நோக்கி திருவடி வரும்போது பிரம்மா அந்த தாமரை இதழை பிடிச்சுன்னு பார்த்தார். ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்டார். சரஸ்வதி மாமனார்னா. ஏன்னா பிரம்மா பிள்ளை, சரஸ்வதி மாட்டு பொண்ணு. தீட்சிதர் எடுத்தார். शरज्योत्स्ना शुद्धां शशिवदनां काश्मीर नगर विहार पर शारदां परांकुशधर वरदा भय पाश पुस्तक कर सुरर्चित पदांबुज शोभन श्वेत पंकजासना सुरसना पुरारी गुरु हृदय रंजनी मुरारी स्नुषा निरंजनी कलावती. முராரி ஸ்னுஷா பெருமாளுடைய மாட்டு பொண்ணுன்னு அர்த்தம். ஸ்னுஷானா மாட்டு பொண்ணு. அதனால மாட்டு பொண்ணு சொன்னா, ஐயோ மாமனார் வரார், எப்படி கண்டுபிடிச்சேன்னு பிரம்மா கேட்டார். திருவடியில சங்க சக்கர முத்திரை தெரியறதே மாமனார் தான் வரார். ஓஹோ, உடனே அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனியம் என்பதற்காக கங்கா ஜலத்தை ஒரு கமண்டலூல தேக்கி வச்சிருக்கார். அதால பெருமாளுக்கு திருமஞ்சன தீர்த்தம் பண்றார். திருமஞ்சனம் பண்ணும்போது திருவடியில பட்டு, நீங்க யோசிச்சு பாருங்க, திருவடி இப்படி இருக்கு மேல் நோக்கி, அப்படியே அந்த திருவடியில பட்ட தீர்த்தம் மருவி பெருமாள் கால தண்டை நூபுரம் அப்படின்னா காலில் போட்டு இருக்க தண்டை கடைசி ஆபரணம், அதுல பட்டு ஒரு துளி கங்கா தெளிச்சு இந்த மலையின் உச்சியில பட்டு ஒரு அருவியா மாறிடுதான் நூபுர கங்கா. சிலம்பாறு அப்படின்னு பேர். பளிங்கு மாதிரி இருக்குமா அந்த ஜலம். கூரத்தாழ்வான் எடுக்கிறார். எத்துங்க ஸ்ருங்க வினிஷங்கி சுராங்கணானாம் ஞஸ்தோர்த்வபுண்ட்ர முகமண்டன மண்டிதானாம் தர்ப்பண்யபூ திருதமபங்க சசாங்க பிருஷ்டம் தத்தாம சுந்தர புஜஸ்ய மகான் வனாத்ரிஹி. என்ன அழகான ஸ்லோகம் பாருங்க. தேவர்கள்லாம் தேவலோகத்திலேருந்து இந்த நூபுர கங்கா கிட்ட வருவாளாம். நன்னா குளிச்ச உடனே வஸ்திரங்கள்லாம் போட்டுட்டு திலகம் இட்டுக்கணும். சந்திரனை பாப்பாளாம். சந்திரன் தான் அங்க தர்ப்பணம் மாதிரி இருக்குமா. சந்திரனை பார்த்துட்டு இப்படி திலக்கம் இட்டுன்னுட்டு அவள்லாம் தேவலோகம் போயிடுவாளாம். அவ்வளவு அழகான திவ்யதேசம். விருஷபாத்ரின்னு பேர். தர்ம தேவதையே ஒரு மலையானால் இருக்கக்கூடிய திவ்யதேசம். ஆழ்வார் தேசிகன் எடுத்தார் தயாசதகத்துல, மிருதுஹிருதயே தயே மிருதிதகா மகிதே மகிதே திருட விபுதே புதேஷு விததாத் மதுரே மதுரே விஷகிரி சார்வபௌம தயிதே மயிதே மகதீம் பவுக நிதே நிதேஹி பவமூல ஹராம் லஹரீம். ஆச்சரியமான எம்பெருமான். இங்கு இந்த கோவிலை பத்தி ஆண்டாள் பாடுற. நாறு நரும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாயில் நேந்தி பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் வந்திவை கொள்ளுங்கோலோ. ஆண்டாளை கூட்டுண்டு பெரியாழ்வார் இந்த விவேசத்துக்கு போயிருக்கார். பெருமாளை சேவிச்சோன்னு ஆழ்வார் பிரதட்சிணமா போறதுக்குள்ள ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணியிருக்கா, எனக்கு எப்படியாவது ரங்கநாதரோட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டியான உனக்கு 100 தடா முழுக்க அக்கார வடிசில் பண்ணி போடுறேன்னு இருக்கா. அக்கார வடிசில் எப்படி செய்வது சொல்லவே இல்லை. அதுல என்னன்னா, பொத்துன்னு போட்டா அது சக்கரை பொங்கல், ஓடித்துனா பாயசம், அது இதுவும் இல்லை அதுவும் இல்லை நடுவில் இருந்ததுன்னா அது அக்கார வடிசல். அவ்வளவுதான். ரெண்டாவது, பொதுவா வாசன திரவியங்கள் அக்கார வடிசலுக்கு ஒரு தனி பக்குவம் இருக்கு. என்னன்னா 4-5 வாசன திரவியங்கள் ஒன்னா போடக்கூடாது. நீங்க ஏலக்காயும் போட்டு ஜாதிக்காயும் போட்டு அது என்ன வாசனை, அதுக்கே அது ஒண்ணுத்தையும் மறந்து போயிடும். அதுல பச்சை கற்பூரம் தொக்கி நிக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, ஜலத்துல அரிசியை கொதிக்க விடக்கூடாது. பால்ல கொதிக்க விட்டுட்டு ஒரு ரொம்ப மசிச்சுட்டேன்னா அது கூழ் மாதிரி ஆயிடும். அது பிழிஞ்சு விட வேண்டியதுதான். அது 1-2 பிழிஞ்சு அப்படி கொடுக்கணும். அப்புறம் இப்ப நெய்யை நீங்க சொல்லவே இல்லையேன்னா நெய்யை இதுல போடவே கூடாது, சேர்க்கவே கூடாது. இதை நெய்யில கொண்டு சேர்த்துடணும். ஒரு கங்காள முழுக்க நெய். அதில் இப்போ நீங்கள் பண்ணதை கொண்டு போட்டுட்டேன்னா அதில் போட்டுட்டு நன்னா அதை கொதிக்க விட்டு தளதளான்னு வரும்போது ரொம்ப நாள் கொதிக்க விட்டுட்டேன்னா கக்கிடும். ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நன்னா கலரிட்டு அதை அப்படியே சாப்பிட்டேன்னா அப்படியே வைகுண்டத்துக்கு போயிடுற மாதிரி இருக்கும். அதுதான் அக்கார வடிசல். அதனால ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணா, இந்த பெருமாளோட நீ என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டியான 100 தடா அக்கார வடிசல் பண்ணி போடுவேன்னுட்டா. கல்யாணம் ஆன கையோடு போயிட்டா.
அவ்வளோதான். அப்புறம் பண்ணியே போடலை. அப்புறம் ராமானுஜர் ஒரு நாள் யோசிச்சாராம், ஐயோ ஆண்டாள் பிரார்த்தித்து முடிக்கவில்லையே, நாம் அதை சமர்ப்பிக்கிறோம், அவளின் சார்பாக நான் பண்ணி போடுறேன்னார். ஆண்டாள் உடனே கேட்டா, எனக்கு ஒரு அண்ணான் ஒத்தி இருந்திருந்தா இவ்வளவு ஆசையா இருந்திருப்பேன், நீர் என்ன அண்ணனோன்னு கேட்டபடியால் ஆண்டாளுக்கு அண்ணா ஸ்தானத்தில் வந்து விட்டார். பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியேன்னு வாழி திருநாமம். ஆச்சரியமான திருக்கோலம் சுந்தரபாகு. இங்க ஏறு திருவுடையான் ஆண்டாள் எடுக்கிறார். ஏறு திருவுடையாங்கிறது சின்ன மூர்த்தியா பெருமாள் இருப்பார், கர்ப்ப கிரகத்துல சைடுல இருப்பார். நீங்க அந்த பட்டர் சுவாமி கிட்ட அடியேன்னு சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, ஏறு திருவுடையான் காமிங்கோன்னா ஓரமா காமிப்பார். அந்த பெருமாள் ஆண்டாள் பாடியிருக்கா. ஏறு திருவுடையான், சுந்தரத்தோளுடையான், ஆச்சரியமான எம்பெருமான். இல்லை என்னன்னா, ஒரு பக்கம் கேரளத்துல சில மாந்திரீகர்கள் வந்து இந்த கோவிலை எப்படியாவது அட்டாக் பண்ணணும்னு வரும்போது என்ன ஆயிடுறது, பெருமாளை சேவிச்சுடுறா. பெருமாளை சேவிச்சுட்டு அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஒரு மாந்திரிகரும் அசந்து போயிடுறா. இந்த பெருமாளை பார்த்தோன்னு தோத்து போயிடுறா. அப்ப அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் புறப்பட்டு வரா. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த பெருமாளுக்கு கள்ளர் ஜாதின்னு இருக்கா. ரொம்ப பெருமாள் மீது பிராவண்யம். நீங்க பக்கத்துல போய் ஒரு நாள் பாசுரத்தை பாடிலாம் வரமாட்டா. அவ பெருமாளுக்காக உயிரே கொடுப்பா. ஒவ்வொருவரும் பெருமாளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு படியா உயிர் விட்ட இடம்னா 18 படியாக மாறி அங்க கருப்பண்ணசாமின்னு ஒருத்தர் அந்த கோவிலுக்காக காவல் தெய்வமாக முதல் படியில உட்கார்ந்துட்டு இருப்பார். அந்த கோவிலுக்கு நீங்க ராஜகோபுரம் வழியா போவே முடியாது. சைடுல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அது வழியா போயிட்டு வரணும். வருஷத்துல ஒரு நாள் தான் அந்த கதவை திறப்பா. அப்ப அந்த 18 படியிலையும் ஜுவாலையாக இருந்து 18 கிராமங்களும் வந்து கருப்பண்ணசாமின்னு வந்து செய்ப்பா. உள்ள இருக்கிறது யார்? பெருமாள். வெள்ளர் கருப்பு சாமி. இப்படி மாத்தி வச்சுங்க. உள்ள இருக்கக்கூடிய பெருமாள் யார்? அவரும் கருப்பு சாமி தான் இல்லையா? கண்ணன் என்னும் கருந்தெய்வம். ஊர் மக்கள் அப்படி திரண்டு வருவா. இன்னொன்னு, மதுரையில அம்பாள் மீனாட்சியாக இருக்கின்றாள். மீனலோச்சனி பாஷமோச்சனின்னர் தீட்சிதர் வாழ். மாமவ மீனாட்சி ராஜமாதங்கி மதுரவாணி வரளி வேணி. அழகான அந்த கூந்தலோடு இருப்பலாம் மீனாட்சி ராணியாக இருந்தாள். அருகே இருக்கக்கூடிய சிவபெருமான் சுந்தரேஸ்வரர்னு பேர். இதுல என்னன்னா, அவளுக்கு விவாகோத்சவம் நடக்கும். அது பொதுவா தையில நடக்கும். தையில வச்சா ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹார்வெஸ்ட் சீசன். அவள்லாம் இந்த திருமலை நாயக்கர்லாம் ஏற்பாடு பண்ண ஒருத்தரம் வரல. அப்புறம் இவர் தான் உட்காந்து தேர்வடத்தை இழுத்துட்டு இருக்கார் திருமலை நாயக்கர். அப்புறம் அவர் என்ன பண்ணார், ஏற்கனவே இன்னொரு உற்சவம் நடந்துட்டு இருந்தது. ஒரு ரிஷியை, நீங்க கொஞ்சம் கூர்ந்து கேட்டால்தான் புரியும், ஒரு ரிஷியை மண்டூக்கமாக போன்னு ஒரு சாபம். மண்டூக்கம்னா தவளை. அந்த தவளையாக இருந்த சுதபஸ் என்கின்ற ரிஷிக்கு சாப விமோச்சனத்துக்கு பெருமாள் எடுத்துக்காட்டாக மண்டூகபுரிக்கு வந்துட்டு போவார் கள்ளழகர். அந்த உற்சவத்துக்கு கூட்டம் திரண்டு நிற்கும். திருமலை நாயக்கர் என்ன பண்ணிட்டார், மீனாட்சி கல்யாணத்தை அப்படியே வந்து நம்ம இந்த சித்திரைக்கு ஷிஃப்ட் பண்ணிடலான்னு பண்ணி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணார். இப்ப சைவ ஒற்றுமையை காண்பிப்பதற்கு ஒரு விஷயம் சொல்லணும். அப்போதான் என்ன பண்ணுவார்னா, மண்டூகபுரிக்கு வரக்கூடிய அழகர் அம்பாளுடைய கல்யாணத்தில் தாரை வார்க்க வேண்டும் என்பதற்காக அண்ணாஸ்தானத்துல வரார். அவர் வரத்துக்குள்ள வைகை ஆத்தங்கரை கிருத்தமாலா பெருக்கும் வைகை ஆத்துல இறங்கி திரும்பி போயிடுவார் அவர். ஏன்னா இங்க உள்ள இருக்கக்கூடிய கூடல் அழகர் தான் அவர் சார்பா வந்து போயிட்டு போவார். அப்ப அழகர் வருவதாக. அப்ப அந்த உற்சவத்தை திருமலை நாயக்கர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல் எண்ணத்துக்காக, சைவ ஒற்றுமையின் அந்த வைணவத்தின் ஒற்றுமையை காண்பிப்பதற்காக உருவாக்கினார். இன்னைக்கும் சித்திரை திருவிழாவில் பௌர்ணமி வந்துடுத்துனா பெருமாள் பரி மேல் ஏறி வருவர், குதிரை மேல வருவர். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. பெருமாளும் பரி மேல ஏறி வருவர். கிராமங்கள்ல கொண்டாடக்கூடிய எல்லை தெய்வம் கருப்பண்ணசாமியும் குதிரை மேலதான் வருவர். சோ ஊர் மக்கள் இவரை கண்ணனாக கருப்பு சாமியா பாக்குறா. அப்ப பெருமாள் வருவர். இப்ப வைகையில ஜலம் இல்லை, 4-5 டேங்கர் போட்டு அதுல நன்னா தண்ணியை போட்டு அப்புறம் அதுல அவர் இறங்கணும். ஏன்னா இறங்கணும்னா தண்ணீர் இருக்க வேண்டுமே. அப்ப எல்லா கையிலும் பிச். அந்த அழகர் கோவில்ல நடக்கக்கூடிய உற்சவம் திருமலை நாயக்கர் ஏற்படுத்தினார். இன்னொன்னு, இந்த கோவிலை பத்தி பெருமாளை பத்தி சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா சங்க காலத்து நூல்கள் தொடங்கி இந்த அழகர் கோவில் அவ்வளவு பிரசித்தம். தீட்சிதர் காஷிராம கிரியா என்கின்ற ராகத்தில் இந்த பெருமாளை ஸ்ரீ சுந்தரராஜம் என்கின்ற கீர்த்தனையில் சோமாஸ்கந்த விமானம், அந்த விமானத்துக்கே சோமாஸ்கந்தர். உள் பிரதட்சிணம் போனேன்னா யம தர்மராஜாக்கு ஒரு சந்நிதி உண்டு, சோமாஸ்கந்த விமானம்னு பேர்.
இதே மலைக்கு மேல போனேன்னா நூபுர கங்கா போற வழியில முருக பக்தர்கள் கொண்டாடக்கூடிய உயர்ந்த க்ஷேத்திரம் பழமுதிரும் சோலை. கீழே இருப்பது அழகர் மாலிருஞ்சோலை, மேல இருக்கக்கூடியது பழமுதிர் சோலை, அதுக்கும் மேல நூபுர கங்கா என்கின்ற சிலம்பாறு. அதனால பேர்பட்ட உயர்ந்த திவ்யதேசம். கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வயலினம் பொழில்சூழ் மாலிரும் ஜோலைன்னு எடுக்கிறார் நம்மாழ்வார். வயசாரத்துக்கு முன்னாடியே இந்த திவ்யதேசத்துக்கு போயிட்டு இருங்கோ. ஏன்னா அந்த ஆழ்வார் போகும்போது ரோடு சரியாவே இருக்காதான், அதனால முன்னாடியே போயிடுங்கோங்கிறார். இந்த முன்னாடியே போயிடுங்கோங்கிற திவ்யதேசம்லாம் கடைசி நாள் வரும். இப்போ முக்திநாத் பத்ரிநாத்லாம் சொல்லுவேன் பாருங்க, அதுக்கெல்லாம் அந்த ரிசர்வ்டாக வச்சுக்கோங்க. முன்னாடியே போயிடுங்கோ நின்றான். அது இவர் வந்துருவார் ஷோலிங்கபுரம் சோழசிம். அப்போதான் இப்போ பிஞ்சு கிஞ்செல்லாம் போட்டுட்டா அஹோபிலம் வரும் பாருங்க. ஜுவாலா அஹோபிலம் ஆலோல குரோடா காரஞ்ச பார்கவா யோகானந்தா சத்ரவட்டா பவனோ நவமூர்த்தையா. சிம்மத்துக்கிட்டே போற மாதிரி நடுவில் போனால் அந்த ஜீப்புன்னு ஒன்று இருக்கும். அங்கே பாவன நரசிம்மரை சேவிக்கணும்னா நீங்கள் அஹோபிலத்தில் கொஞ்சம் அந்த லிவர்லாம் அதே இடத்துல இருக்கா வந்துட்டு வந்த உடனே பார்க்கணும். அந்த ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட் அது இது ஏதோ சொல்கிறாள், அதில் இன்சுலின்லாம் போடுறது, இங்கே ஏதோ இன்டெஸ்டைன் ஆப்டமினே டயஃப்ரம் எல்லாம் ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துணும். அந்த வண்டி ஆடும் தூக்கி போடும் பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம அங்கேருந்தே பெருமாளை சேவிச்சு விட்ற மாதிரி இருக்கும். சரி, இப்போ என்னன்னா சட்டுன்னு முடிச்சுடுறேன். 48வது திவ்யதேசம் திருக்கூடல். இப்போ நான் மதுரையை சுற்றி வந்தேன், மதுரைக்குள்ளேயே போய் பட போகிறோம். மீனாட்சி அம்மன் கோவில்லேருந்தே ரொம்ப கிட்டக்க சுற்றி பார்த்தேன்னா வெறும் ஜிகர்தண்டா. என்ன சுவாமி இதுக்கும் இவருக்கும் ஜிகர்தண்டாக்கும் என்ன சம்பந்தம்? அது என்னவோ என்ன சொல்றாருன்னா, ஜிகர்தண்டா எடுப்பது ஏதோ கடல் வாழை ஏதோ கடையிலேருந்து ஏதோ எடுக்கிறாளாம் அது பாசி. இவரும் கடல் அரசன் தானே. நடுவுல திருக்கூடல், அவ்வளவு அழகா இருப்பார் பெருமாள். அங்க பெருமாளுக்கு கூடல் அழகர் ஆஹ்வான ஹஸ்தம். ஏன்னா நம்ம அங்க இங்க சுத்தின்னு இருப்போம், பெருமாள் கூப்பிடுறார் அங்க இங்க போயிட்டு இருக்கே, உள்ளவா ஆஹ்வான உள்ளவா. வீற்றிருந்த திருக்கோலம் அஷ்டாங்க விமானம். திருக்கோஷ்டியூர்ல ஏற்கனவே அஷ்டாங்க விமானம் பார்த்திருக்கோம். கள்ளிடை குறிச்சி போனேன்னா அபிமான ஸ்தலம் அஷ்டாங்க விமானம், திவ்யதேசம் இல்லை. இங்கேயும் அஷ்டாங்க விமானம். சியாம் ரீப் அங்கோர் வாட் போரேள் இல்லையா, அஷ்டபுஜ எம்பெருமான் அஷ்டாங்க விமானம் 13th century குமர் டைனஸ்டி. இங்க வைகுண்ட பெருமாள் கோவில் போவேள் 8ஆம் நூற்றாண்டு பல்லவ மன்னன், அதுவும் அஷ்டாங்க விமானம். பல்லவர்கள் கட்டின அஷ்டாங்க விமானம், இது பாண்டியர்கள் கட்டின அஷ்டாங்க விமானம். அவ்வளவுதான். இந்த அஷ்டாங்க விமானத்துக்கு போனேன்னா திருக்குடல்ல அழகான நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடம். கிருத்தமாலா என்கின்ற வைகையின் ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அஷ்டாங்க விமானத்துல இருக்கார். இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தால்தான் அந்த ஊர் ராஜா ஒரு பெரிய சதஸ் வச்சார். அழகான கோல்டன் காஸ்கெட், அதில் கோல்டன் காயின்ஸ் போட்டிருக்கு. யாரு பரதேவதைன்னு நிரூபணம் செய்ய வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து விஷ்ணு சித்தர் வந்தார், அழகா ஒரு வரியா சொன்னார். இன்னைக்கும் நீங்க தெலுங்குல ஒரு காவியம் உண்டு, ஆமுக்த மால்யதான்னு பேர். அந்த ஆமுக்த மால்யதா காவியத்துல கிருஷ்ணதேவராயர் சொல்றார், எந்தெந்த பிரம்மசூத்திரத்தை சொல்லி பெரியாழ்வார் ஸ்ரீ விஷ்ணு சித்தர் நிரூபணம் செய்தார் நாராயணனே பரந்தத்துவம்னு பாடினாராம். பொற்கிழி கிழிஞ்சு விழுந்துதான். மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கடல் கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கிழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்றுன்னு பெரியாழ்வார் வந்தார். அவரை ஒரு ஆணை மீது அந்த பாண்டியராஜா உட்காத்தி வச்சு ஊர் முழுக்க வர சொன்னார். வந்துட்டு இருக்கார் பெரியாழ்வார். எல்லாரும் வாழ்க வாழ்க பெரியாழ்வார் வாழ்க வாழ்கலாம் கத்தினா. எல்லாம் கத்தும் போது திடீர்னு பார்த்தா இந்த குழந்தை பெரியாழ்வார் தன்னுடைய பெருமையை சொல்லி இவ்வளவு பரிசு வாங்குறத பார்த்துட்டு அப்பாவான நாராயணன் கருட வாகனத்துல ஸ்ரீதேவி பூதேவியோட வந்துட்டார். எவ்வளவு அழகா இருக்கார் பெருமாள் பார்க்கறதுக்குன்னு பெரியாழ்வார் கண்ணுக்கு மட்டும் பெருமாள் தெரிகிறார். ஆனா பெரியாழ்வாருக்கு என்னன்னா தங் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறாருன்னு அவருக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டுதான் அவர் நினைச்சுட்டார், ஐயோ எல்லாருடைய கண் எச்சில் இவர் மீது பட்டு விடுமே, ஐயோ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போறதே. பெருமாளுக்கு இவர் பல்லாண்டு பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவு இன்றி 1000 பல்லாண்டு வடிவாழ் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு பெருமாளுக்காக பல்லாண்டு பாடினார். உடனே விஷ்ணு சித்தர் என்கின்ற பெயர் போய் பெரியாழ்வார் என்கின்ற பெயரை பெற்றார். அப்படின்னா திருப்பல்லாண்டு ஏற்படுவதற்கு காரணமான திவ்யதேசம் திருக்கூடல். ஆழ்வார் எடுத்தார், கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர். 2 திவ்யதேசம் முடிச்சிருவேன். 50 ஒரு செஞ்சு பாதியாவது முடிக்கணும் பாருங்க. அதனால 49வது திவ்யதேசம் மதுரைக்கு தெற்கே. இப்ப நம்ம மதுரைக்கு வடக்கே திருமாலிருஞ்சோலை, மதுரையின் நடுவில்
கூடலழகர். மதுரைக்கு தெற்கே திருமோகூர் என்கின்ற திவ்யதேசம். எப்படி நாச்சியார் கோவில் போனேன்னா பெருமாளை விட பிரசித்தம் கல்கருடனோ, திருமோகூர்ல பெருமாளை விட பிரசித்தம் சக்கரத்தாழ்வார். எல்லார் வீட்லயும் அந்த சக்கரத்தாழ்வார், திருமோகூர் சக்கரத்தாழ்வார் இருப்பார். மூலவர் ரெக்டாங்குலர் ஸ்லாப்ல அத்தனை தேவதைகளோடும் காட்சி கொடுப்பார். உற்சவருடைய அந்த மூர்த்தியில பீஜாட்சரங்கள் எழுதப்பட்டிருக்கும். மருது சகோதரர்கள்னு நீங்க கேள்விப்படலாம். இப்ப தமிழ்நாடு இதிகாசத்தை படும்போது ரொம்ப சுதந்திரத்துக்காக போராடினவா மருது சகோதரர்கள். இந்த ஆங்கிலேயர்கள் இவர்களை துரத்தும் போது இவர்கள் இந்த கோவில்ல சக்கரத்தாழ்வார் சன்னதி பின்னாடி ஒளிஞ்சிருந்தாலாம் சக்கரத்தாழ்வார் எங்களை காப்பாத்துவர்னு. அப்படின்னா தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்களுக்கு மட்டும் தெய்வ பக்தி, தெய்வத்தின் மீது பக்தி அல்ல, சுதந்திரத்துக்காக போராடினவர்களுக்கும் இருந்திருக்குன்னு இதுல தெரியுது பாருங்க. மருது சகோதரர்கள் இந்த இடத்துல வந்திருக்கா. இது திருமோகூர். ஆழ்வார் எடுக்கிறார், தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளுமேவி நன்கு அமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோளும் நான்கும் உடைய சுரிகுழல் கமலக்கண் கனிவாய் காளமேகத்தை அன்றி மற்றொன்று இளம் கதியே. இந்த பெருமாளை பத்தி ரொம்ப விசேஷித்து சொல்றார் நம்மாழ்வார். ஜீவாத்மா சரீரத்தை விட்டு பிரியறது. சொல்லாதீங்க சார், அது கேட்டாலே பயமா இருக்கு. பயமா இருக்கோ இல்லையோ, ஒரு நாள் பிரியதான் போறது. however great that person is, you have to shed your mortal coils and go. And when those mortal coils are going to be taken to the electrical machine, however well you've used L'Oreal and Lakme, this body is going to come in a bottle of ashes. தாத்தா எங்கன்னு கேட்டா இதான் ஹார்லிக்ஸ் பாட்டில் கொடுத்துருவா, தாத்தா இதான் தாத்தா அப்படின்னு. அதனால இந்த ஆத்மா சரீரத்தை விட்டு, ஸ்தூல சரீரத்தை விட்டு சென்று சூக்ஷ்ம சரீரத்தை அடையும் போது இங்கேருந்து வைகுண்டம். இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ இங்கேருந்து நீங்க மெட்ராஸ்குள்ளேயே எங்கேயாவது போகணும்னா வைகுண்டலோக மணிமண்டப மார்கதாயின்னு ஜிபிஎஸ்னு ஒன்று இருக்கு. அதில் போயிட்டா அவர் சொல்லுவோம் டேக் அ யூ டர்ன், அங்கே வந்து டேக் அ ஒய் டர்ன், டேக் அ ஜெட் டர்ன், இந்த பக்கமாக போ அந்த பக்கமாக போ. சில சமயம் என்ன ஆகிடும், நம்ம பூர்வ ஜென்மக்கரமா அதே இடத்துல வந்துடுவோம். ஐயோ வேற ஏதோ இடத்துக்கு போகணும்னு நினச்சோமே அப்படி ஆகிடும். அதனால ஈவன் இன்சைட் அ சிட்டி வேர் யூ ஆர் லார்ஜ்லி அக்கஸ்டம்ட் டு, யூ யூஸ் அ ஜிபிஎஸ். ஜீவாத்மா வைகுண்டம் போகணும், யார் வழி காண்பிப்பா? ஆழ்வார் சொல்றார், இவருக்கு வழித்துணை பெருமாள்னு பேரான். ஆப்தன், கூடவே வழி தண்ணீர் தெளிச்சுட்டே போறான். இந்த பக்கமாவா, இந்த பக்கமாவா, இந்த பக்கமாவா. நம்பிள்ளை வியாக்கியானத்தில் எடுத்தார், ராஜாக்கள் போம்போது முன்மேகர் நீர் விடுமா போலே முன்னாய் காளமேகம் சௌந்தரியம் அமுதத்தை வருஷித்து கொண்டே போக. மார்கபந்துன்னு பேர் இந்த பெருமாளுக்கு. வைகுண்டத்துக்கு போற வழியில அப்படி போகாத, கம் ஸ்ட்ரெயிட், கம் ஸ்ட்ரெயிட், கோ திஸ் வே அப்படின்னு வழி காமிச்சுட்டே வருவராம் வழி துணை பெருமாள். காளமேகம்னு பேர். இந்த பார்க்கடலை கடையும் போது எவ்வளவு தடவை சார் இந்த பார்க்கடலை கடைவேள், அது ஒரு ஸ்தல புராணம் வரும்போது கடைஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். மோகினின்னு ஒரு பெருமாள் அவதாரம் எடுத்தார் இல்லையா, பெருமாள் ரொம்ப அழகான ஒரு அவதாரம். மோகினி தாயாருக்கே வெக்கம் வந்துருத்தான், ஐயோ இவ்வளவு அழகா இருக்காரே, இனிமே யார் நம்மளை பார்ப்பான்னு. அந்த அளவுக்கு பெருமாள் மோகினி அலங்காரம் எடுக்கும்போது அவ்வளவு ட்ரூவா பியூட்டிஃபுல்லா அலங்காரம் எடுத்தார். அந்த மோகினியாக அவதாரம் எடுத்த ஊர் மோகனூர். அதனாலதான் திருமோகூர் அப்படின்னு இந்த இடத்த சொல்றோம். பெருமாள் மோகினியாக வந்தார். புலஸ்திய மகரிஷிக்கு பிரத்யக்ஷமான பெருமாள். சக்கரத்தாழ்வாருக்கு ரொம்ப பிரசித்தமான பெருமாள் திருமோகூர் காளமேகம். 50வது திவ்யதேசம் இன்றைய நாளுக்கு கடைசி திவ்யதேசம். ஏன்னா இன்னைக்கு 31லேருந்து 40 சோழ நாடு, 41 42 நடுநாடு, 43லேருந்து 50 8 திவ்யதேசங்கள் பாண்டிய நாடு. அப்ப பாண்டிய நாடு எவ்வளவு மிஞ்சிருக்கு? 10. என்ன சார் டக்குன்னு கேட்டேன்னா முடிகிற சமயத்துலலாம் எங்களை கேட்காதீங்க, நாங்களே வேற பிளேனில் இருக்கோம், நீங்கள் பிடிச்சி இப்போ உட்காந்து எந்த திவ்ய 51லேருந்து 60 இன்னும் பாண்டிய நாடு இருக்கு. அதெல்லாம் திருக்குறுங்குடியிலேருந்து ஆரம்பிச்சு நவத்திருப்பதி ஸ்தலங்களை நாளைக்கு சொல்ல போறேன். அப்பதான் பாண்டிய நாடு முடியும். இப்போ இந்த நவத்திருப்பதி போவதற்கு இன்னும் திருநெல்வேலி பக்கமே போல. எலே எது பாசுரம், எல்லே இளங்கிளியே, அதனால அது இன்னும் நம்ம திருநெல்வேலி பக்கமே போல, அதனால மேலதான் இருக்கும். ஆனா அந்த எலே, நான் இது விதேசத்தில் இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், எங்களை பார்த்து தான் எழுதினார். என்னென்ன எல்லே இளங்கிளியேன்னு இருக்கு இல்லையா, லாஸ் ஏஞ்சலஸ் வச்சுன்னு எழுதியிருக்காராம் ஆண்டாள், எல்லே இளங்கிளியே. அதனால சரி, இப்போ என்னன்னா 50வது திவ்யதேசம் ஆண்டாளுக்கென்று இருக்கக்கூடிய திவ்யதேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர். எப்படி திருப்புல்லானியில் பாயசத்தை அனுபவித்தோமோ, அழகர் கோவில தோசை நம்ம ஆத்துல இருக்க மாதிரி பிளெயின் கிறிஸ்ப் அப்படிலாம் இருக்காது, தடியா இருக்கும். அந்த ஒரு தோசை சாப்பிட்டேன்னா 2 நாளைக்கு பசி எடுக்காது, நல்ல தடியா இருக்கு. இது என்ன தோசையா இட்லியா ஆப்பமானே தெரியாது. ரெண்டுத்துக்கும் தன்னொப்பார் இல்லப்பன் ஊத்தப்பன், இது எல்லாத்துக்கும் ஊத்தப்பத்துக்கும் அந்த அப்பத்துக்கும் நடுவில் ஒன்று இருக்கும். அது அழகர் கோவில் தோசை.
அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவான்னு வந்துருத்து. ஆனால் பிராச்சீனத்தில் அதெல்லாம் பால்கோவாலாம் கிடையாது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரே பிரசாதம் ஆண்டாள் தான். அதனால அப்புறம் பின்னாடி பால்கோவா எடுத்து இப்போ எல்லாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா வாழ்ந்தேளா பாவங்க ஆண்டாள் ஓரமாக நின்றுட்டு இருக்கா. பால்கோவா வாங்கி சாப்பிட்டுட்டு டைம் இருந்ததுன்னா சேவிச்சுட்டு வாங்க. நல்ல நல்ல பெருமாள் தான் அங்கே. அதனால கீழே வந்து ரங்கமன்னார், ஆண்டாள், பெரியாழ்வார் யாருன்னா கருடன் அந்த சந்நிதி. ஆனா 108 திவ்ய தேசம்ங்கிற கணக்கில் ஆழ்வார் பாடும்போது பாடினது அங்க கொஞ்சம் படி ஏறி மேல போனேன்னா வடபெருங்கோயிலுடையான் வட்டபத்திரசாயின்னு பேர் பெருமாளுக்கு. அந்த பெருமாளுடைய கோவிலை நந்தகோபாலனோட வீடாக கருதி பெருமாளை கண்ணனாக கருதி பாடிய பாசுரத்துக்குத்தான் திருப்பாவை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் என்று சொல்லி 2வது பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் என்று நோன்புக்குண்டான விசேஷங்களை சொல்லி மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக 3-4 ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆழிமழை கண்ணாவில் சொல்லி பாடுவது கண்ணனை என்பதற்காக மாயனையில் சொல்லி 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியே வரைக்கும் பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி 16வது பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபாலனை என்று அந்த வாயில் காப்பான் கோயில் காப்பானுக்கு நமஸ்காரம் சொல்லி 17வது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்கின்ற பாசுரத்தில் நந்தகோபாலன் யசோதை பலராமருக்கு பல்லாண்டு பாடி உந்துமத களிற்றன் குத்துவிளக்கெரிய 33 18 19 20 3 பாசுரங்களில் புருஷகார பூதையாக இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு பிரார்த்தித்து 21 தொடங்கி 25வது பாசுரம் ஓங்கி ஒருத்தி மகனாய் பிறந்து என்கின்ற பாசுரம் வரைக்கும் கிருஷ்ணனை பாடி மாலே மணிவண்ணா என்கின்ற பாசுரம் 26வது பாசுரத்தில் கண்ணனை பாடி பார்த்து 27, 28, 29 கிருஷ்ணனிடத்தில் பலத்தை பிரார்த்தித்து 30வது பாசுரத்தில் பெரியாழ்வாருக்கு பெண்ணாக இருக்கக்கூடிய நான் இந்த திருப்பாவையை பாடியுள்ளேன் என்கின்ற பிரபந்தம் ஏற்பட்ட ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். 2வது ஒருவன் ஒருவளுக்கோ ஒருவள் ஒருவனுக்கோ ஆங்கில மொழியில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ லவ் யூ அதானே. அது சேர்த்து வச்சு என்ன 1 4 3 அதானே 1 4 3 143 பாசுரங்களை கொண்ட நாச்சியார் திருமொழியை பாடினாள். ஏன் 1 4 3 சேர்த்து போட்டேன்னா அஷ்டாட்சரம் கரெக்டா. 1 + 4 + 3 அஷ்டாட்சரம் சேர்த்து வச்சுக்கோ 8 + 30. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? இப்போ என்ன 9 10 11 11 1 + 1 சேர்த்தேன்னா 2 துவயமகாமந்திரம் 30 3 + 0 3 அப்படின்னா சரமஸ்லோகம். அப்படி அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகத்தை எண்ணிலும் கொடுத்தாள். அவளை எண்ணினால் எண்ணிலேயே எண்ணி கொடுப்பாள் என்பது ஆண்டாளுடைய பெயர். தேசிகன் எடுத்தார் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணஹா சரணம் பிரபத்யே. கோதா சின்ன குழந்தை, அழகான ஆடி மாசம் பூர நட்சத்திரத்தில் துளசி மாடத்தின் அருகே தோன்றினாள். தன் பெண்ணாக பாவித்து வளர்த்தெடுத்தார் ஆழ்வார். அவளுக்கு கோதா என்கின்ற வடமொழியையும் கோதை என்கின்ற தமிழ் பேரையும் கொடுத்தாள். இவ என்ன சொல்லிட்டா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விட்டா. அப்பாக்கு அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விட்டா என் பொண்ணு. ஏன்னா பல அப்பா அம்மாக்களுக்கு அதுவே ஒரு தகராறு. ஏன்னா குழந்தை கல்யாணம் வேண்டாம்னு சொல்றது, இவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விட்டா. என்னம்மா உனக்கு ஏதாவது இஃப் யூ வாண்ட் எனி கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ப்ளீஸ் புட். அப்பா வந்து 4th ரைட்டாக கேட்டார், உனக்கு என்ன கண்டிஷன்? ஒரே ஒரு கண்டிஷன் தான். அதுல கூட ஒன்று தானா? ஐயோ என் பொண்ணுக்கு எவ்வளவு அடக்கம் பாரு, உனக்கு எந்த மாதிரி பிள்ளை வேணும்? மனுஷனா இருக்கக்கூடாது. எங்க போய் தேடுவார்? வண்டலூர்லயா போய் தேடுவார்? மானிடவர்க்கு எம்மை பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. நான் மனுஷனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், மற்றபடி ஓகே. எங்கே இவர் போய் தேடுவார்? அதனால இவர் பாவம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக நந்தவனத்திலிருந்து அழகான மாலையை தொடுப்பார். ஒரு நாள் திரும்பி பார்த்தா இவ கூரை உடுத்தி கொவ்வை செவ்வாய் திருத்தி மாலையை போட்டுக்கொண்டு தன் அழகை பார்த்தாள். ஆண்டாள், நீ இந்த மாதிரி பண்ணலாமோ? புது மாலையை போட்டுன்னு போனார் பெருமாளுக்கு. பெருமாள் சொல்லிவிட்டார், எனக்கு இந்த பழமாலையை போட்டு 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 பழக்கம், அவ அணிந்த மாலை தான் எனக்கு தேவை. சூடி கொடுத்த நாச்சியார் என்கின்ற பெயரோடு இருக்கும்போது ஒரு நாள் இவள் நோம்பிருந்தாள். பெருமாளை நினைத்து உறங்கினாள். அடுத்த நாள் கார்த்தால வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர்ந்து பாடினா. பெரியாழ்வார் கனவில் பெருமாள் தோண்டி சொன்னால், ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து கொண்டு வாரும். செல்வ நம்பி அழகான ஆபரணங்களை கொடுக்க, ஆபரணங்கள் தரித்து கொண்டை திருத்தி அழகான அந்த ஆபரணங்கள் பூண்டு வஸ்திரம் பூண்டு தோளுக்கினியால ஏத்தி
தெந்திருக்காவேரியை தாண்டி, அம்மா மண்டபம் தாண்டி, அடையவளஞ்சான் தாண்டி, சித்திரவீதி தாண்டி, உத்தரவீதி வீதி தாண்டி காயத்ரி மண்டபத்தின் உள்ளே செல்லும் போது உற்சவர் திருமேனிக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்க மாலை சாற்றினாளாம் கோதை மாலை மாற்றினாளாம் என்கின்ற கிரமத்தை கொடுத்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் கொடுத்தது 2 ஆழ்வார்களை, பெரியாழ்வார், ஆண்டாள். 2 பேரும் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில். இந்த ஊர்ல வில்லி கண்டன் அப்படின்னு 2 பேர் வந்திருக்கா. வேட்டையாடணுங்கிறதுக்காக வந்திருக்கா. கண்டனை ஒரு புலி வேட்டை ஆண்டுடுத்து. அதனால வில்லி ரொம்ப துக்கத்தோடு இருக்கும்போது ஒரு புற்றுக்குள்ளே பகவான் தோன்றி நான் இங்கே இருக்கேன் என்று சொல்ல ராஜாவை கொண்டு அந்த வில்லி அந்த ஊரை ஏற்படுத்தியதால் வில்லிபுத்தூர் என்கின்ற பெயர் பெற்றது அந்த ஊர். சுதபஸ் என்கின்ற மகர்ஷி துர்வாசரால் ஒரு மண்டூகமாக போவதுன்னு சொன்ன உடனே இந்த ஊர் பெருமாளை வந்து வழிபட்டார். ஆண்டாள் வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் பூதேவி. ஏதோ ஒரு அசுரனை கொன்றுவிட்டு பெருமாள் வந்து சக்கராயுதத்தை தோச்சு எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டு அது கிளீனாக அந்த இல்லாட்டா ட்ரேசஸ்லாம் கண்டுபிடிச்சுவாளே. எங்கள் கர்நாடக மாநிலத்தில் தர்ஷன சமாகாரம்னு ஒன்று நடந்துட்டுருக்கேன். அதனால தான் அந்த சக்கரத்தை நன்னா தோச்சு எடுக்கணும்னு பார்த்தார். கங்கா யமுனா சரஸ்வதியில் பிரயாக்ராஜில் தோச்சு அடிச்சுட்டார் பெருமாள். அப்போ இந்த கங்கா யமுனா சரஸ்வதிக்கு பிளட் ட்ரேசஸ் வந்துடுத்து. அவள் சொன்னாலும் இந்த பாவத்தை நாங்கள் எங்கே போக்குவது? அப்போ ஸ்தல புராணம் சொல்றது கங்கை யமுனை சரஸ்வதி தங்கள் பாபங்களை போக்கிக் கொள்ள திருமுக்குளம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோவிலுக்கு பின்னாடி அழகான ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு வந்து தவம் இருந்து தங்கள் பாபங்களை போக்கினார்களாம். அதனால்தான் மார்கழி முடியறதுக்கு முன்னாடி தை ஆரம்பிப்பதற்கு பூர்வம் ஆண்டாளுக்கு எண்ணெய்காப்பு உற்சவம் நடக்கும். அழகா ஆண்டாளுக்கு நல்லா கோதி விட்டு அதுல நல்லா எண்ணெய் சீவி விட்டு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணுவா. அங்க எப்படின்னா ஏறக்குறைய பெருமாளும் ஆண்டாளும் வரும்போது ஆண்டாள் ஒரு 1 சென்டிமீட்டர் பெருமாளை விட கொஞ்சம் உயரமா இருக்கா மாதிரி நமக்கு தெரியும். அதுல மட்டும் இல்லை, அவள் வார்த்தை தான் அங்கு நடக்கும். பெருமாள் பாவம் ரங்கமன்னார் ஏதோ உட்காந்துட்டு இருப்பார், அங்கே அவருக்கு ரொம்ப வேல்யூலாம் கிடையாது. அதனால அங்கே ஆண்டாள் சொன்ன வார்த்தை தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாள் மேலே வட்டபத்திர சாயி அவ்வளவு அழகா இருக்கும் அந்த கோவில். நீங்கள் அந்த ஆர்கிடெக்சரை போய் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் 2-3 நாள் நீங்கள் தங்கி அந்த பில்லர்லாம் என்ன இன்ஸ்கிரிப்ஷன், என்ன ஸ்கல்ப்சர், என்ன விஷயம், வுட்லேயே சில இடத்துல ஆர்கிடெக்சர் பண்ணியிருப்பா. அவ்வளவு அழகா இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்லவே முடியாது. கீழே போனேன்னா அங்கே ஆண்டாள் பக்கத்தில் ரங்கமன்னார் பக்கத்தில் அப்பாவான பெரியாழ்வார் கருடன் உருவாம் மறையின் பொருளாம். அதனால கருடரே அங்கே நின்றுட்டு இருப்பார். ரொம்ப ஆச்சரியமான சன்னதி. ஒரு பாசுரம், மின்னணைய நுண்ணிடையார் விரிக்குழல் மேல் நுழைந்தவண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிந்து அமர்ந்தான் உன்னை கண்டார் என்னை நோன்பு நோற்றார்களோ, என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் எண்ணம் வார்த்தை எய்துவித்த இருடீகேசா முலை உண்ணாயே. இது பெரியாழ்வார் அந்த பெருமாள் மேல பாடினது. ஆண்டாள் பாடியிருக்கா, மென்னடைய அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என்பொடு கயர் கண்ணினை துஞ்சா இன்னடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவான் குயிலே கோவிந்தன் வர கூவாய். அந்த கோவிந்தனை பார்த்து வரக்கூடிய குயிலே என் ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்பெருமான் கிட்ட என் காதலை போய் சொல்ல மாட்டியான்னு பிரார்த்தித்த இடம். 50வது திவ்யதேசம் முற்று பெற்றது. அதனால பாண்டிய தேசத்துல 8 அனுபவித்தோம். நாளை தினம் 10. இந்த திருநெல்வேலி கிட்ட இருக்கக்கூடிய திவ்யதேசங்களுக்கு வந்துருவேன். அடுத்ததாக ஒரு நாளைக்கே வந்து தொண்டை நாடு ஆரம்பிச்சிருவேன். இப்போ திருவல்லிக்கேணி, திருவிடந்தை, திருநீர்மலை, அதெல்லாம் நம்ம ஊர் பெருமாள்லாம் நாளைக்கு வந்துருவார். கட்டாயமாக இன்னும் 3 நாள் வந்து நீங்கள் நடத்தி கொடுக்கணும். நாளைக்கு பாண்டிய தேசம், தொண்டை நாடு, நாளன்னைக்கு தொண்டை நாடு, கேரளம், அதான் ஒன்று வடநாடு. இதில் நாளன்னைக்கு கச்சேரி. ரவிகிரண் அவர்களுடைய சிஷ்யர்கள் பாட கச்சேரி 5லேருந்து 6 இருக்கு. நீங்கள்லாம் வந்து அனுபவிக்க வேண்டும் என்பது பிரார்த்தனை.